எக்ஸசைஸ் வந்து 5.2ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கு. எஃப் என்னடா கொடுத்துருக்கு? 4, ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? டைரக்ட்ரிக்ஸா இல்லை என்ன கொடுத்துருக்கு? டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஈடின்னு சொல்றது என்ன கொடுத்துருக்கு? x ஈக்குவல் டு -4 x ஈக்குவல் டு -4. இது ரெண்டு தான் கிவன். படம் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கிவன் ஃபோக்கஸ் வந்து எந்த ஆக்சஸ் மேலே உட்காரும் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த படம் போடுறேன், ஒரிஜினாலிட்டியாக படம் போட்டுக்க. எக்ஸு ஒய் எஃப் 4,0 எக்ஸில் இருக்கு 4. அது என்ன 4? ரைட் சைடில் வரும், இந்த இடத்துல வரும். எஃப் 4,0. அப்போ ஃபோக்கஸ் இங்கே இருக்கிறன்னா கவ் வளைவரை இருக்குல்ல, கவ் அந்த வளையிறது அது இப்படி வளையுமா, மேலே வளையுமா, கீழே எப்படி வரும்? கவுக்கு இன்சைடில் தான் அந்த ஃபோக்கஸ் வரும். இந்த வந்துருச்சுல. அப்போ இது வந்து ஃப்ரம் கிவன் டேட்டான்னு அர்த்தம். இந்த ஆன்சருக்கு வரேன். ஃப்ரம் கிவன் டேட்டா அப்படின்னா இதுதான். கொடுக்கப்பட்ட விவரத்தின்படி பேராபோலிக் பாத், பேராபோலிக்டா பாத் இஸ் ஓப்பன் ரைட்வேர்ட் அப்படின்னு எழுதணும். ஓப்பன் ரைட்வேர்ட் அப்படின்னு எழுதிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கணக்கை. ஓப்பன் ரைட்வேர்ட்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா ஆன்சர் எழுதணும்ல. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இதுதான் ரைட் சைடு ஓப்பனுக்கு உள்ளது. இந்த இது கமனி. இதில் நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஹச்சுக்கமாக்கே சென்டர் சேர்த்தோம்னா, அதாவது முனை சேர்த்தோம்னா ஹச்சுக்கமாக்கேன்னு எழுதுனேன். நான் இருக்கா? இந்த கணக்கை மாற்றி எழுதுனேன். ஒய் மைனஸ் ஹச்சுக்கமாக்கேன்னா இப்படி எழுதணும். ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் என்ன இருப்போம்? ஹச். இந்த ஹச்சுக்கமாக்கேன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடம் இது வெர்டெக்ஸ் என்ன வந்துடுதுல, இதுதான் ஹச்சுக்கமாக்கே. சாரி, ஹச்சுக்கமாக்கே. அப்போ ஹச்சுக்கு என்ன ஆயிடுச்சு, கேக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எது வந்துடும்ல. தெரியா தெரியல சொல்றது. அப்போ இது ரெண்டுக்கு ஆன்சர் இல்லாதனால இந்த எடுத்துட்டேன். இப்போ ஒரே ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குன்னா, ஏ கண்டுபிடிக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இது ஃபார்முலா எழுதிருந்தா என்ன எழுதியிருப்ப? என்னடா ஃபார்முலா எழுதிப்பியா? ஏக்கமா? அப்போ ஏக்கு என்ன இருக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது தெரியலையா? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 4 × எக்ஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16x. இதுதான் ரிக்வயர்ட் பேரபுலா. 2 மார்க் எனக்கு. என்ன இருக்குது இதில்? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். நோட்னு வேணால் எழுதிக்கா. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் -4x, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. இதில் ஒய் ஸ்கொயர்னு வந்தால் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ் அச்சை பொறுத்து சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தால் சிமெட்ரிக் அபவுட்டு மாற்றி சொல்லணும். சிமெட்ரிக் அபவுட்டு என்ன ஆக்சிஸு? ஒய் ஆக்சிஸ். ஒய் அச்சை பொறுத்து சமச்சீர் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சால் தான் அடுத்த சமயம் முடியும். ஒன்றும் இல்லை, 2 பார். டேய் கவனி, செகண்ட் செம்டா, ஃபர்ஸ்ட்ல செகண்டு. அந்த நோட் இதுக்காண்டி தான் நான் கொடுத்தேன். அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, சிமெட்ரிக் அபவுட் என்னடா கொடுத்துருக்கு? ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்கு. சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா, ஆமாம், 2 படம் வரலாம். பாசிபிலிட்டி என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஒன்று வரலாம். சாரி சார், மாற்றியில் சொல்லணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஒய்னு ஒன்று வரலாம். அல்லது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரலாம்? -4a ஒய்னு வரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்னா. இன்னொன்று என்னமோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்கு பாரு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு?
2, இப்போ ஒரு பேரபிளா போடுறோம் சரியா. ஒய் இது எக்ஸு, ஒன்று ஓப்பன் மேலே போகணும் இல்லை கீழே வரணும். இந்த பாயிண்ட் வழியாக போகணும்னு சொல்கிறான். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு முதல்ல யோசி. 2 எங்கே இருக்கும்? எக்ஸில் 2 இங்கே இருக்கும். இங்கே இருக்குமா? 2, 3 சரியான்னு பாரு. என்ன எக்ஸில் 2 தானடா, ஒயில் என்னது? அப்போ 2, -3 தானே. இவ்வளோ நேரமா 10th படிச்சிருக்கா? 2, -3. அப்போ எப்படி படம் எப்படி போகும்? இது வழியாக தானே பாஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அப்போ இப்படி பாஸ் ஆகும்ல. தெரியுதா தெரியலையா? அப்போ எதை செலக்ட் பண்ண முடியும்? இதை தான் செலக்ட் பண்ண முடியும், இது கிடையாது. அப்போ நான் அங்கனக்குள்ளே எழுத போகிறேன். ஃப்ரம் கிவன் டேட்டா படம் போடணும்டாமா. ஃப்ரம் கிவன் டேட்டா பேராபோலிக் பாத் இஸ் ஓப்பன் டவுன்வர்ட் அப்படின்னு எழுதணும். அப்போ நீ இதுக்கு வெர்டெக்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு. கமா வி வந்து என்னது? 0, இதுதான் என்னது? H, நான் எடுக்கிறேன். லெட்டு V வந்து H, K. அப்போ V வந்து 0, 0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா எழுதுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா பிபினா கீழே டவுன்வேர்டு அப்படின்றனால x² மைனஸ் என்ன வந்துடும்? 4ay. அப்போ இங்கே ஒன்று எழுதணும்ல, வெர்டெக்ஸை சேர்த்து -4ay எழுதணும்ல. சரியா சொல்கிறது? மைனஸ் எக்ஸுக்கு என்ன இருக்குது? H, ஒய்க்கு என்ன இருக்குது? K. ரெண்டுக்குமே 0 ஆனனால x² -4ay. இது பாசிங் த்ரூ த பாயிண்ட் தானடா கொடுத்தாங்க. என்ன சொல்கிறான்? பாசிங் த்ரூ த பாயிண்ட் தானே கொடுத்தாங்க. அப்போ இது ஒன்றுன்னு வச்சுட்டு இதில் பாஸ் பண்ணுறா. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணோம்னா 2, -3 இதில் போடு. 2² -4 ஈக்குவல் டு -4 × a × என்ன வரும்? -3. அப்போ 4 ஈக்குவல் டு என்ன வந்துடும்டா தம்பி? 12டா. 12a கீழே கொண்டு வா. a ஈக்குவல் டு 4 என்ன வந்துடும்? 12 அடிச்சா என்ன வந்துடும்? 1/3. இந்த வந்துருச்சு பாரு. பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு சொல்றனால அது வழியாக போட்டேன். அது வழியாக போட்டுட்டு இப்போ ஆன்சர் எடுக்கையில் இதில் அப்ளை பண்ணு. ஃப்ரம் 1 இதுதான் ஆன்சரு. x² = 4ay -4ay. ஏக்கு இப்போ அந்த கண்டுபிடிச்சிருக்கோம். x² = -4 1/3y. அப்போ -4/3 என்னது? y. இதுதான் x² = நிறுத்திக்கலாம். அல்லது கிராஸில் கொண்டு போகலாம். 3 அங்கிட்டு கொண்டு போய் கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3x² = -4y. இன்னும் சரி பண்ணணும்னா 3x² + 4y = 0. அப்போ எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கா. அதை பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு போட்டு அந்த பேராபுலா எழுதியிருக்கேன். ஏ கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ கண்டுபிடிச்சா தான்டா ஃபினிஷிங் ஆகும் கணக்கு. முதல்ல வந்து வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்க. அது 0, 0 பிரச்சனை இல்லை. அடுத்து ஏ வேணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கையில் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஏ வரும் டிஸ்டன்ஸ் வரும்னு நினச்சேன். இல்லை, ஏன்னா இது பாசிங் த்ரூ த பாயிண்ட் தனியாக இருக்குது. அப்போ அது அந்த பேரபுலா வந்து அது வழியாக போகுது. அப்போ இந்த இடத்துல பாசிங் த்ரூ த பாயிண்ட் போட்டு x, yக்கு வேல்யூ கொடுத்தா ஏ கிடச்சிரும். ஏ திருப்பி கொண்டு போய் 1வது ஈக்குவேஷனில் எழுதிரு. புரியுதான்னு பாரு.